திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினே மூன கழல் தொழு தெழிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதிய நீர் இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2025 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீரராக நாங்கள் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று பிரதோஷ விரதம். சிவன் ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷ அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். அங்கே அந்த சிவன் ஆலயத்திலே பிரதட்சணம் நடைபெறுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல் கோவிலை சுற்றி வருவதல்ல. சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து பலமாக வந்து கோமுகை வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடோடு கூடியது இந்த பிரதோஷ விரதம். சிவனாலயங்களிலே பிரதோஷ வழிபாடுடன் கலந்து கொள்வதோடு இன்று இன்னும் ஒரு சிறப்பு, நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் என்பது இது பலருக்கும் புரியாது. இந்த நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே 2 நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவம். அந்த திரு என்ற அடைமொழி இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் 2 நட்சத்திரத்துக்கு இருக்கும். ஒன்று திருவாதிரை, ஒன்று திருவோணம். இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனபூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம் என்று அந்த திரு என்ற அடைமொழி சேர்ந்தது 2 நட்சத்திரங்களுக்கு. அந்த திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று அந்த 27 நட்சத்திரங்கள் நிறைவேறும். எனவே இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் திருவென்ற அடைமொழி மட்டுமல்ல, இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பு. திருவாதிரை என்பது சிவனுக்குரியது, திருவோணம் என்பது விஷ்ணுவுக்குரியது. எனவே இந்த திருவோண நட்சத்திரம் இன்று ஆவணி மாதத்து திருவோணத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், 18ஆம் படி பூஜைகள், நெய்யபிஷேக ஆராதனைகள் என்று சபரிமலையிலே கொண்டாடப்படும். அது மட்டுமல்ல, கேரள நாட்டிலே, மலையாள தேசத்திலே இந்த ஆவணி ஓணம் என்பது பெரிய ஒரு பண்டிகையாக, இப்போ நாமெல்லாம் சித்திரை புது வருஷத்தையோ அல்லது தீபாவளியை எவ்வாறு கொண்டாடுகிறோமோ அதுபோல் கேரள மக்கள், இந்த மலையாள தேசத்து மலையாள மக்களுக்கு இந்த ஓணம் பண்டிகை என்கின்ற வகையிலே சிறப்பான முறையிலே அங்கே அந்த கொண்டாட்டங்கள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளோடு நடைபெறும். அதேபோல் குருவாயூரப்பன் ஆலயத்திலே, சபரிமலை ஐயப்பனுடைய ஆலயத்திலே சிறப்பான அபிஷேக பூஜை, வழிபாடு, நெய் அபிஷேகங்களோடு 18ஆம் படிகளோடு கூடியதாகிய சிறந்த பூஜை வழிபாடுகள், பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சபரிமலையிலே சென்று இந்த ஓணம் பண்டிகையிலே கேரள தேசத்து அத்தனை குடும்பங்களும்
சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினத்திலே யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா, அதேபோல் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்புரம் என்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமியினுடைய இந்த பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பின்னிரவு ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதேபோல் வந்தாறுமூலை மட்டக்களப்பு வந்தாறுமூலை மருங்கையடி பிள்ளையார் சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த உற்சவத்திலே நாளை மறுநாள் அங்கே உற்சவங்கள் நடைபெற்று திங்கட்கிழமை சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து ஆலயத்தை நல்வழிப்படுத்தி வந்த அமரரான சிவஸ்ரீ கானா ஜெயக்குமார குருக்களையா அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடு இந்த உற்சவங்களை அவருடைய புதல்வர்கள் அவருடைய உறவினர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த பூஜை வழிபாடுகளும் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வது மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய உடல், எங்களுடைய சிரிப்பு, எங்களுடைய அசைவுகள் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு, அவ்வாறு இறைவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அடையாளங்களை பயன்படுத்துவார். அந்த அடையாளங்கள் எங்களுக்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பங்களாக அமையலாம். இவ்வாறு காலத்திற்கு காலம் இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பி அல்லது தன்னுடைய உதடுகளாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, பேசுவதற்கு மக்களுக்கு மனிதர்களை அடையாளங்களாக அனுப்பினார். இவ்வாறு யோனா என்கின்ற இறைவாக்கினரை நினிவே என்ற அந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புகின்றார். அவர்களுடைய வாழ்வு எல்லாம் ஒழுக்கமில்லாத வாழ்வாக, இறைவனுடைய அறநெறிகளை அவர்கள் பின்பற்றாமல் அழிவுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே யோனா என்கின்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அந்த மக்கள் யோனாவினுடைய போதனையை கேட்டு அரசன் முதல் கடைசி ஆள் வரை அவர்கள் எல்லோரும் இந்த போதனையினாலே மனமாற்றம் பெற்றவர்களாக அவர்கள் தவம் இருந்து செபம் செய்து தியாகம் புரிந்து அவர்களுடைய மனமாற்றத்தை வெளிக்கொணர்ந்தார்கள். இவ்வாறு இந்த இயேசுவுடைய காலத்திலே சிலர் வந்து இயேசுவை சோதிப்பது போன்று ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், ஒரு புதுமையை செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆமாம் நெஞ்சங்களே, அப்பொழுது இயேசு உடனடியாக ஒரு அடையாளத்தை செய்து அவர்களை நம்ப வைக்கலாம் என்று எண்ணவில்லை. அவர்களை சாடுகின்றார், அவர்களை பேசுகின்றார், கண்டிக்கின்றார். அடையாளத்தை தேடுகின்றீர்கள். இறைமகன் இயேசுவே ஒரு அடையாளமாக, இறைவனுடைய அருட்சாதனமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, ஆண்டவருடைய கனிவை, ஆண்டவருடைய பொறுமையை இந்த இயேசு மக்களுக்கு போதனையாகவும் சாதனையாகவும் எடுத்து காட்டினார். இயேசு ஒரு தனிப்பெரும் அடையாளமாகும், அடையாளத்தை தாண்டிய ஒரு அருட்சாதனமாகும். ஆண்டவருடைய முகத்தை இந்த உலகத்திலே காண்பித்தவர் இயேசு. அவர் கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கின்றவர், ஏற்றுக்கொள்ளுகின்றவர், அவர் நல்லவர் என்பதை இயேசு எடுத்து காட்டினார். ஆனால் எல்லோரும் அதை இனம் கண்டுகொள்ளவில்லை. ஆகையினாலே இறைவனும் யார் எனக்கு என்பதை நாங்கள் இந்த நாளிலே கேட்கலாம். இந்த இறைவன் எங்களுக்கு என்ன அடையாளத்தை தந்திருக்கின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக, எல்லா மனித அடையாளங்களுக்கும் மேலாக
இயேசுவை தந்திருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவதன் மூலமாக, அவருடைய போதனையை கடைப்பிடிப்பதன் மூலமாக நாங்கள் இறைவன் எம் மத்தியிலே இருக்கின்றார் என்பதையும், எங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதையும், அது ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே நாங்கள் இறைவன் எங்களோடு பேசுகின்றார், அடையாளங்கள் மூலமாக பேசுகின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய போதனையை நாங்கள் படித்து கொள்வோம். அவருடைய போதனையை அறிந்து நாங்கள் அதன்படி ஒழுகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழ வேண்டும். இந்த மாற்றத்தினூடாகத்தான் நாங்கள் படிப்படியாக இறைவனை நோக்கிய பயணத்திலே நாங்கள் முன்னேற்றம் காணுவோம். இந்த அருளுக்காக இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல், நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த
ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன்? அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி? வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.